குழந்தைகளின் சிறுவர்களின் எங்கள் பெண்களின் எதிர்காலத்தை கட்டியெழுப்பும் முகமாக உழைப்புக்கு சமமான ஊதியம் வழங்குதல், புதியதோர் இலங்கையை கட்டியெழுப்ப இலங்கையில் வாழ்கின்ற பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் நல்லதோர் எதிர்காலம் தேவைப்படுகின்றது என்பதை பற்றியும், பாதுகாப்பான சமூக சூழலை உருவாக்குவதும், கல்வி சுகாதார போக்குவரத்து வசதிகளை நாங்கள் மேம்படுத்தி கொடுப்பதும், சிறுவர்களுக்கு பெண்களுக்கு சுதந்திரமாக வாழக்கூடிய ஒரு சமுதாய சூழ்நிலையை உருவாக்குவதற்காகவும் நீண்ட காலம் அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட எங்களுக்கு இம்முறை எங்கள் கட்சிக்கு இந்த அரசாங்கத்தின் பொறுப்பேந்தும் தருணம் கிடைத்திருக்கின்றது. இத்தருணத்தில் நாங்கள் கூறுகின்ற முக்கியமான விடயம், இந்த அமைச்சினூடாக மகளிர் விவகாரங்கள் தொடர்பாகவும் சிறுவர்கள் தொடர்பாகவும் நாங்கள் எடுக்கப்படுகின்ற அனைத்து நடவடிக்கைகளும் குழந்தைகளின் சிறுவர்களின் எங்கள் பெண்களின் எதிர்காலத்தை கட்டியெழுப்பும் முகமாக அமையும் என்பதை நாங்கள் உறுதிப்படுத்துகின்றோம். அதனை அடுத்து நாங்கள் சொல்கின்ற முக்கியமான விடயம், பொருளாதாரத்தில் சமத்துவம் மாத்திரமின்றி பொருளாதாரத்தில் முக்கிய உரிமை பெண்களுக்கு கிடைக்கப்பட வேண்டும். அதே போன்று பொருளாதாரத்தில் மட்டுமல்லாமல் சமூக பாதுகாப்பு, முக்கியமான வேலை ஸ்தலங்களில், வீட்டு வன்முறைகளில், அது பாலியல் துஷ்பிரயோகங்களில், பாரிய அசௌகரியங்களுக்கு முகம் கொடுக்கிற பெண்களுக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பு தேவைப்படுகின்றது. அதே போன்று நாங்கள் சம உழைப்புக்கு சமமான ஊதியம் வழங்குதல், அதாவது இலங்கையில் ஆண்கள் பெண்கள் இருப்பாளரும் எடுத்து பார்க்கும்போது ஆண்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த சம்பளம் என்பது பெண்களுக்கு கிடைக்கப்படாத தருணங்களை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே தான் நாங்கள் சொல்கின்றோம், சம உழைப்புக்கு சம ஊதியம் வழங்குகின்ற நடவடிக்கைகள் நாட்டில் இருக்கப்பட வேண்டும். அது அந்த சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அதற்கான தேவைப்படுகின்ற அனைத்து வசதிகளையும் நாங்கள் ஏற்படுத்தி சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம் என்பதையும் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். அதே போன்று எங்களுடைய அன்றகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்களுடைய கோட்பாட்டின் கீழ் புதியதோர் இலங்கையை கட்டியெழுப்ப பொருளாதாரத்திலும் கல்வி சுகாதார வசதிகளிலும் சமமான உரிமைகளை வழங்கப்பட்டு இலங்கையில் வாழ்கின்ற பெண்களுக்கு, முக்கியமாக கிராமப்புற பெண்களுக்கு, அவர்களுக்கு பொருளாதாரத்தில் வலுவாக்கி அவர்களுடைய பொருளாதாரத்தை அதை வலுப்படுத்துவதனூடாக அவர்களுடைய சமூக சூழல், வீட்டுச் சூழல், அது மட்டுமல்லாமல் கல்வி உரிமை போன்ற அனைத்தையும் வழங்கப்பட்டு இந்த நாட்டை கட்டியெழுப்பதற்கான எடுக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்வோம் என்று நான் உறுதியாக கூற விரும்புகின்றேன்.